தலைவாஸ் இருக்கிற ஃபார்மை பார்த்தாக்கா இந்த சீசன் கப் அடிக்காமல் விட மாட்டாங்க போலுக்குது. அப்படி அவங்க என்னடா பண்ணிட்டாங்க நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்கிறேன். ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது. அதாவது பார்த்தேன் தமிழ் தலைவாஸ் vs பெங்களூரு புல்ஸ். இவங்க 2 பேருக்கும் இடையில் பார்த்தா ஒரு பலமான மேட்ச் போய்கிட்டு இருந்தது தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தா பெங்களூரு புல்ஸ் ஜெயிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ் தலைவாஸ் கூட மோத. உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. சரி, இந்த மேட்ச்லையும் பெங்களூரு புல்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனால் கடைசி டைமில் எல்லாம் மாறிடுச்சு. புரியலையே. முக்கியமான காரணம் தமிழ் தலைவாஸ் கேப்டனாக இருக்கிற அர்ஜுன் தேஷ்வால். ஸோ அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க, பெங்களூரு புல்ஸுக்கு தோக்கிறதுக்கு என்ன மாதிரி காரணமாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்றும் விடாத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கபடி பிடிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. தமிழ் தலைவாஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 35 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. என்ன இது பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 29 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் தலைவாஸ் ரேட் பாயிண்ட்டை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா 18 இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா பல்லு. பெங்களூர் புல்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா 18 இருக்காங்க, சேமாக இருக்காங்க. ஸோ என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கிடையாது. சூப்பர் ரைட் பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே பண்ணல. டேக்கிள் பாயிண்டில் பார்த்தா தமிழ் தலைவாஸ் 12 இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் 10 நிமிஷத்தில் பார்த்தா சரியான டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசர் அலி இவங்கெல்லாம் பார்த்தா தரமாக பண்ணி வச்சுருப்பாங்க டேக்கில். அதுக்கப்புறம் என்ன டேக்கிள் பாயிண்டில் பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 பாயிண்டில் இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆல் அவுட் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் 2 இருக்காங்க. ஸோ பெங்களூர் புல்ஸும் 2 இருக்காங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தேன் தமிழ் தலைவாஸ் 3 பாயிண்ட் இருக்காங்க. அதுவே பெங்களூர் புல்ஸ் பார்த்தேன் 4 பாயிண்ட் இருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அர்ஜுன் தேஷ்வால் தாங்க. ஸோ 11 ரைடு போயிருப்பாங்க, 2 போனஸ் போட்டிருப்பாங்க. மொத்தம் கேட்டிங்கன்னா 13 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோலி முடிச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தவங்களே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நரேந்தர் கண்டேலா. இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. 3 ரைட் வாங்கி போயிருப்பாங்க. ஸோ ஒரு டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண போய் பல தடவை பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டேக்கிள் உருப்படியாக பண்ணிட்டாங்க. ஒரு டேக்கிள் உருப்படியாக பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் கிடச்சிருக்கு, ஒரு போனஸ் போட்டிருப்பாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் இருந்தாங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ பெருசாக ஒன்றும் யாரும் தமிழ் தலைவாஸாக சப்போர்ட்டும் பண்ணலை. இமாச்சு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எனக்கு ஒருத்தவங்க இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா பவன் ஷெராவத் அவங்களுடைய முன்னாள் கேப்டன் அவங்க இல்லாதது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படிலாம், ஸோ அவங்க சரியான ஃபார்மில் இல்லைன்னு அவங்களே விலகிட்டாங்களா என்னன்னு ஒன்றுமே புரியல. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். ஸோ அகைன் பார்த்தேன் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் ரிட்டர்ன் வரப்போகிறதா தான் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். லெட்ஸே ஸோ இந்த தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனாச்சும் கப் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா அதையும் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். 17 சீசனாக பார்த்தோன்னா ஆர்சிபி கப்பே அடிக்காமல் இருந்தது. நிறைய பேர் பார்த்தா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அகைன் தமிழ் தலைவாஸ் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கபடி பிளேயர்ஸ் எல்லாரும் நிறைய பேர் தமிழ் தலைவாஸ் கப் அடிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எனக்கே. சரி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த கபடி சீசனில் எந்த டீமை பிடிச்சிருக்கும் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் இந்த சீசனாச்சு தமிழ் தலைவாஸ்க்கு கப்பை வாங்கி தரமாட்டாருன்னு ஒரு ஏக்கம் இருக்குது எல்லாருக்குமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணி விட்டுருங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி நன்றி நன்றி.